இப்போ கொள்ளு பருப்பு செய்யறதுக்கு வேண்டி நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூட 4 பல் பூண்டு, 2 பல் கருவேப்பிலை, அரை ஸ்பூன் கொத்தமல்லி, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு காஞ்ச மிளகா 3. இதெல்லாம் வதங்கின பின்னாடி வேக வச்ச கொள்ளு எடுத்து வந்துக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். செஞ்சு பாருங்க. கொள்ளு பருப்பும் நல்லாயிருக்கும், இதில் செஞ்ச ரசமும் நல்லாயிருக்கும். இப்படியே கெட்டியாக கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா கொள்ளு வேக வச்ச தண்ணி வச்சு கலக்கிக்கலாம். கொஞ்சம் புற வச்ச புளி, ஒரு தக்காளி வேக வச்சது, ஒரு 2 ஸ்பூன் கொள்ளு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 4 பல் பூண்டு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துக்கலாம். தேவையான எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு கருவேப்பிலை, ஒரு துண்டு பெருங்காயம், ஒரு வரமிளகா நம்ம அரைச்சிட்டு வந்ததை இது கூட சேர்த்துக்கலாம். கொள்ளு வேக வச்ச தண்ணி இருந்தது, அதையும் சேர்த்துக்கலாம். கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். நுரை கட்டி பொங்கி வரும்போது கொத்தமல்லி தழை தூவி நிறுத்திக்கலாம். அவ்வளவுதான். ரசம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.